தம்பிங்களா பாருங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரொம்ப முக்கியம் என்னன்னா ப்ராடக்டை யூஸ் பண்ணணும். நம்ம 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 ஃபேமிலி ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்னா பாருங்க, நாங்கள் வந்து இப்போ சென்னை வந்திருக்கோம். நாளைக்கு வந்து ஒரு எம்பசியில் ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ சென்னை வந்திருக்கோம். எங்கே வந்தாலும் அமெரிக்கா போனாலும் சரி, ஐரோப்பா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஹாங்காங், பிங்காங் எங்கே போனாலும் ப்ராடக்டை கேரி பண்ணுறோம். ப்ராடக்டை கேரி பண்ணிட்டு வந்து அதை தான் கன்சியூம் பண்ணுறோம். பாரு, நம்ம அஃப்ரெஷ் சாயங்காலம் டைம் ஆயிடுச்சு, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். ஸோ அஃப்ரெஷ் எடுத்து போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போகிற வழியில் அப்படி ஒரு டீ காஃபி குடிக்கலாம், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு பண்ணுவாங்க. நாங்களாம் பாருங்க 5 வருஷமா இப்படி தான் சாப்பிட்றோம். அந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ராடக்டாக இருக்கிறோம். அடுத்தது காலையில் நான் ஒரு சப்ஜெக்ட் போட்டிருந்தேன். இது மாதிரி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து சர்வைவல் பாருங்க, வாழ்வாதாரத்தை பாருங்க, அப்புறமா சக்ஸஸை பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படி நான் சொன்னேன்னா, ஹெர்பலைஃபும் சரி, வேற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எதுலேயும் சரி, மெயினாக அந்த ப்ராடக்ட் பேஸ்டு கான்செப்டில் வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று ரீட்டைலு, இன்னொன்று ரெக்ரூட்மெண்ட்டு. ரீட்டைல் அப்படின்னா இந்த பொருளை வந்து விற்று கஸ்டமருக்கு ரிசல்ட் எடுத்து கொடுத்து அதன் மூலிமா பணம் சம்பாதிக்கிறது. இப்போ நம்ம மளிகை கடை வச்சுருக்கோம், ஹோட்டல் கடை வைக்கிறோம், ஏதாவது ஒரு செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர் வச்சுக்கிறோம், ஸ்போர்ட்ஸ் கடை நான் வச்சுருந்தேன். அந்த மாதிரி அதெல்லாம் ரீட்டைல் அவுட்லெட்டு, பொருள் விற்கிறது. ஸோ அதுதான் 95 பேருக்கு வரும் 100ல் ரீட்டைல் பண்ணி சம்பாதிப்பாங்க, பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட்டுன்னு ஒரு பார்ட் இருக்குது, ஸ்பான்சர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, நம்ம ஒருத்தரை பிஸ்னஸில் கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த பொருளை எப்படி விற்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்து அவங்கள சேல்ஸ் பண்ண வச்சு நம்ம சம்பாதிக்கிறது. ஸோ அதாவது நம்ம வந்து ஒரு டீம் வளர்த்துறது. அது எல்லாருக்கும் வராது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்றது என்னன்னா, ரீட்டைல் பண்ணி சர்வைவல் பண்ணுங்க, ஒரு 30,000 40,000 சம்பாதிங்கன்னு சொன்னது அதுக்கு தான். ஸோ பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். கற்றாழை ஜூஸ், ஆலோ ட்ரிங்க். இந்த பிரீத்தை எடுத்துக்க. ஆலோ ட்ரிங்க்னா கத்தாழை. கத்தாழை எதுக்கு சாப்பிடுவாங்க? வயிற்றை சுத்தம் பண்ணுறது, குடலை ரெடி பண்ணுறது, எல்லாத்துக்காகவும் சாப்பிட்றது. எடுத்துக்க. சூப்பராக